நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா 52வது அதிகாரம் வசனம் 1, 2, 3. ஐசாயா சாப்டர் 52 verse 1, 2 and 3. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தாமே உரைக்கிற வார்த்தைகளா இந்த வசனங்கள் இருக்கு. இதுல சியோனே எருசலேமேன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் இல்லையா, அது யாருன்னு சொல்லிட்டு முதலாவதாக பார்ப்போம். இந்த சியோன்றது எருசலேம்ல இருக்கிற ஒரு பர்வதமாக இருக்கு, அதாவது ஒரு மலையா இருக்கு. அப்போ சியோன்னு சொல்லப்படுவது எருசலேமே குறிக்குது. எருசலேம் என்று சொல்லப்படுவது யாரை குறிக்குது? அந்த நகரத்தில் இருக்கிற ஜனங்களே குறிப்பிடுது. நாம ஒரு ஊர் பேரை சொல்லி எதையாவது குறிப்பிடுகிறோம்னா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களை மையப்படுத்தியே சொல்லுவோம் இல்லையா, அந்தபடிதான் இங்க சியோன் எருசலேம்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய இஸ்ரவேலர்களாகிய யூத ஜனங்களே, இந்த யூத ஜனங்களை ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்தோடு அழைக்கிறார் இல்லையா, அது எதற்காக? அந்த ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவர் விட்டு வழி விலகி போகிற காரியங்கள் எல்லாம் பண்ணி ஆண்டவரிடத்துல வெறுப்ப சம்பாதிச்சு கொண்டாங்க. அதனால அவங்க பாபிலோனியர்களின் கைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க இல்லையா. அப்படி சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவங்கள திருப்பியும் அவங்களுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வருவேங்கிறதே ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமா சொல்றாரு. இங்க வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்னு சொல்லும் போது உன்னுடைய பலத்தோட திருப்பி உன்னோட ஸ்தானத்துக்கு வருவாங்கதே ஆண்டவர் இங்க காண்பிக்கிறாரு. அதே போல விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லைன்னு சொல்லப்படுறது. விருத்த சேதனம் உள்ள ஜனங்கள் யாரு? ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார் இல்லையா, அப்படி தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவர் அடையாளமாக வைத்திருக்கிறது விருத்த சேதனம் பண்ணிருக்கிறது. அப்ப விருத்த சேதனம் இல்லாதவன்னா ஆண்டவரை அறிந்து கொள்ளாத எந்த ஜனமும் இனி அவங்க இடத்துல வருவதில்லைங்கிறதையே இங்க சொல்றாங்க. அதே போல அசுத்தனும் அவங்கள துன்மார்க்கமான செயல்களுக்குள்ள ஈடுபடுத்துற யாருமே அவங்க இடத்துல வருவதில்லைங்கிறதையும் இங்க சொல்றாங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்துருன்னு சொல்லும் போது பாபிலோன்கிறது அவங்க இந்த உலகத்திற்குள்ளார இருந்து கரைப்பட்டு அவங்க அடிமைத்தன நுகத்துக்குள்ள இருந்த ஒரு விஷயமா இருக்கு. அதுல இருந்து அவங்க தூசியை உதறிவிட்டு திரும்பியும் எழும்புறதுக்காக இந்த வார்த்தை சொல்லப்படுது. அவங்கள வீட்டுருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எழுந்து அவங்க அவங்களுடைய ஸ்தானத்துல வீட்டிற்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அந்த சிறைப்பட்டு கிடக்கிறது அந்த கழுத்தில் இருக்கிற நுகத்தையே மீன் பண்ணுது. அந்த நுகத்தடியை நீக்கும் போது அவங்க அடிமைத்தனத்தின் கட்டுகள் விளங்கி அவங்களுடைய சுயாதீன நிலைமையில திருப்பியும் ஸ்தாபிக்கப்படுவாங்க இல்லையா, அதையே காண்பிக்குது. அடுத்தபடியா விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதுமே ஒருத்தரை அடிமையா விற்று போடும்போது அவங்க ஒரு பணத்திற்காக தான் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளார அவங்கள அனுப்புவாங்க. அதே போல அவங்கள ஒருவேளை மீட்டெடுக்கணும்னா நிறைய பணமும் பொருளும் கொடுத்து தான் அவங்கள மீட்டெடுப்பாங்க. இங்க இந்த ஜனங்கள் ஒரு பணத்திற்காக விற்கப்படல, அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல அவங்க எந்த ஒரு பணமும் கொடுத்து மீட்கப்பட போறதில்ல. ஆண்டவர் பெரிதான மீட்பின் திட்டத்தின் மூலமா அவங்கள திருப்பி அவங்களோட ஸ்தானத்திற்கு கொண்டு வருவேங்கிறதையே சொல்றாரு. இது எதனால? இவங்க எல்லாருமே ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனம். அவங்க செய்த தவறுகள்னால அவங்கள சிறைப்பட்டு போகிறதுக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்காரு. ஆனா அவங்க இல்லாத இடத்துல ஆண்டவர் எப்படி தங்கி தாபரிக்க முடியும்? ஏன்னா சியோனையும் எருசலேமையும் ஆண்டவர் தன்னுடைய வாசஸ்தலமாகவே வேதத்துல அநேக இடத்துல சொல்றாரு. அப்படி அவருடைய வாசஸ்தலத்துல அவர் இருக்கணும்னா அவருடைய ஜனங்கள் அங்க காணப்படணும் இல்லையா. அந்தபடி அந்த ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறாருங்கிறது இந்த வசனங்கள் மூலமா நமக்கு தெரிய வருது இல்லையா. இதே போலதான்
ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனமா இந்த நாட்கள்ல நாம இருக்கோம். நம்மையே அவருடைய வாசஸ்தலமாக அவர் மாற்றிருக்காரு. அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள கொடுத்திருக்காரு. நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாமளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பல காரியங்களுக்குள்ளார ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்காம பல உலக காரியங்களுக்குள்ளார போய் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி கரைப்பட்டு கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நாமளே கடினத்தை தேடிக்கிறோம். நாம பாவத்திற்குள்ள சிறைப்பட்டு போனவர்களா, அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களா இருக்கும். அப்படி நாம் இருக்கிறது ஆண்டுடைய விருப்பமா? ஒரு நாளும் இல்லை. அதனால நம்மையும் இன்றைக்கு ஆண்டவர் அழைத்து அவர் நம்மளை திருப்பி நம்முடைய ஸ்தானத்திற்கு திருப்ப விரும்புகிறாரு. அதனாலேயே நாம இந்த உலகத்தின் காரியங்களை நம்மளை கரைப்படுத்தி கொள்கிற எல்லா காரியங்களையும் விட்டுட்டு எழுந்திருக்கணும். நம்மளுடைய தூசியை உதறிவிட்டு எல்லாவற்றிலுமே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற விதமா இருக்கணும். ஆண்டவர் நம்மள எந்த விதத்திலையும் இந்த பாவத்தின் நுகத்தடியில இருக்கிறத விரும்பல. அதனாலேயே இந்த அழைப்பை கொடுக்கிறாரு. இதை அறிந்தவர்களா உணர்வுள்ள இருதயத்தோட அவரை நோக்கி பார்த்து இந்த உலக காரியங்களுக்குள்ளார நம்மளை சிக்கொண்டு போகக்கூடிய வகைகளுக்குள்ளார போகாதபடி அவரிடத்திலேயே நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை நம்முடைய நிலைக்கு ஸ்தாபிப்பாரு, நம்மளை எடுத்து பயன்படுத்துவாரு. இதற்காகவே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களையே உம்முடைய வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டு எங்களுக்குள்ளார வாசம் செய்கிற தேவனா நீங்க இருக்கிறீங்க ராஜா. ஆனா நாங்க அன்றைக்கு எப்படி உம்முடைய ஜனங்கள் உம்மை விட்டு வழிவிலகி போகிற காரியங்களை பண்ணி சிறைப்பட்டு போய் கஷ்டத்துல இருந்தாங்களோ, அப்படியே நாங்களும் இந்த உலகத்தின் பாவ கரைகளுக்குள்ளார போய் இச்சைகள்னால சிக்கொண்டு எங்களை நாங்களே கரைப்படுத்திக் கொள்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ளார இருக்கிற தேவனை மறந்து இந்த உலகத்தின் காரியத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ராஜா. இந்த நாள்ல உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மிடத்துல திரும்ப விரும்புகிறோம் ராஜா. நீங்க அன்றைக்கு எப்படி அந்த ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணீங்களோ, அப்படியே இன்றைக்கு வார்த்தைகளை கொடுத்து எங்களை அழைக்கிறீங்களே தகப்பனே. சியோனே எருசலேமே என்று அப்பா உம்முடைய ஜனங்களை பிரியத்தோடு நீங்க அழைத்து அப்பா வல்லமை தரித்து கொள்ளும்படியாக சொல்றீங்களே ராஜா. அந்த வல்லமை தரித்து கொண்டு தூசியை உதறிவிட்டு எங்களின் கழுத்துகள் இருக்கிற நுகத்தடி எல்லாம் எடுத்து விட்டு அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களை நீங்கள் மீட்டு கொண்டு உம்முடைய சித்தத்திற்காய் பயன்படுத்துங்க தகப்பனே. அப்பா நீர் நடத்துவீர் என்ற விசுவாசத்துடன் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. தயவாய் எங்களை ஏற்று நடத்தும். அப்படியே நீங்க நடத்த போயிரு கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.